காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாருன்னு தாவேக தலைவர் விஜய் கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க விமர்சனத்தை? நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதா. அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு. குறுகிய எண்ணம் இருக்காது. குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல 100 பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய 41 பேர் இறந்த அந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது. சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். சட்டமன்றத்தில் அவை நாகரிகம் தெரியாம கேலியும் கிண்டலுமா அந்த கரூர் விவகாரத்தை பேசினாங்க. தைரியம் இருந்தா விஜயை கைது செய்திருக்கணும். விஜயை கைது செய்திருந்தா 2026 மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கணும் நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் அவருக்கெல்லாம் பயிற்சி பார்த்துருக்கோம். அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு ரவுடி போன்று செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆளுநர் பேசுறாரு. யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு. அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம 41 பேர் இறந்த உடனே துண்டக்காரன் துணியாக்காரன் யார் எங்க இருக்கானே தெரியல. ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்ககிட்ட நானும் ரவுடி தான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். எஸ்ஐஆர் திருத்தம் அரியானா 20 ஓட்டு இருக்கு. சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை. அவர்கள் ஒருதலைபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் அந்த திருத்த பணிகளில் யாருக்கும் பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன். எனக்கு வாக்காளர் இருக்கு. நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்கை நான் சேர்க்கணும்? நீ கேளுங்க. நான் ஜனநாயக நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அடிப்படை உரிமை உள்ளவன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல தேர்தல்களில் நான் நிறைய வாக்களிச்சாச்சு. இப்போ என்னைய நீ புதுசாக தான் நீ வாக்காளராக சேர்க்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க? உச்ச நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறது, ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசாக சேரணும், என்னைய எதுக்கு அவமானப்படுத்துறீங்க, நீங்க வழக்கு போடணும், நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு நம்புறேன். சட்டமன்றத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் பேசும்போது வடிகட்டின பொய் அனைத்தையுமே பேசியிருக்கிறாரு. இதை உச்ச நீதிமன்றமே தலையில கூட்டுது விஜய் சொல்லியிருக்காரு. நேற்று சட்டமன்றத்தில் ஒரே பொய் தான் பேசிட்டு இருக்காங்கிறத குற்றச்சாட்டு நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் விஜய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர். ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார். அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது. அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரண்ணி காட்டக்கு எதையா சொன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? தம்பி தேவை இல்லையா? திமுகவுக்கு பிறகும் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டினே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படித்தானே தாண்டி சொல்லணும். ஆளுங்கட்சியில் இருக்கின்றவங்களை பார்த்து தான் எல்லாருமே சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க. எல்லா ஊடகங்கள்லையும் அதுதான் போடுறாங்க. எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துக்கிட்டு தான். அவ்வளவுதான். ஏற்கனவே 10 நடிகர்னா 11வது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க. நன்றி. விஜய் தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைமையில பெரிய கூட்டணி. அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என் தலைமையில வாங்குங்காங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அது விருப்பப்பட்டவங்க போலாம்.
சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார். இது சாமானிய ஏழை எளிய மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் மத்தியில, தாய்மார்கள் மத்தியில அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர் அவர் தான். அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோமாக, தவறு இல்லை. இளைஞர்கள் எங்க பக்கம்னு சொல்லி நிறைய பொதுக்குழுல கூட பேசியிருக்காரு. அது தேர்தலில் எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கல. இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவதற்கு. இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் கேட்டு அதை எங்கிட்ட சொல்லுங்க.